ரீசெண்டா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாய் கூட ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டே இருக்காருங்க. அதுவும் கேப்ஷன்ல ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, இதனால மிகப்பெரிய சர்ச்சையானது எழுந்திருக்கு. அவங்க கட்சிக்காரங்களே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த நாயோட பேரு கேன் கார்சே. அந்த பிரீடை சேர்ந்தது தான் இந்த ஒரு நாய். தெருநாய்களால குழந்தைகள் பாதிப்படையுதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு அச்சுறுத்தக்கூடிய நாய்கள் இருக்கு இல்லையா, ராட்வீலர் மாதிரி, அந்த மாதிரியான நாய்களாலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படிதான் 2024 மே மாதம் என்ன நடக்குதுன்னா, சென்னையில் ஒரு 5 வயசு குழந்தைய 2 ராட்வீலர் நாய் கடிச்சு கொதறி படுகாயத்திற்கு உள்ளாக்குது. இது மிகப்பெரிய பிரச்சனையாகுது. அதனால தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய அபாயகரமான நாய்களை நீங்க வளர்க்கக்கூடாது, இந்த வெளிநாட்டு நாய்களுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 23 நாய்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த 23 நாய்கள்ல ஒண்ணுதான் கேன் கார்சே. அதாவது நம்ம துணை முதலமைச்சர் ஒரு நாய் வகை வச்சிருக்காரு இல்லையா, அந்த நாய் வகை தான் கேன் கார்சே. அதை அன்னைக்கு தடை பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை. ஆனா அதை பார்த்து சில நாய்கள் ஆர்வலர்கள் என்ன பண்றாங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் இதுக்கு எதிராக கேஸ் போடுறாங்க. இந்த தடையை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால சில மணி நேரத்திலேயே அந்த தடையை நீதிமன்றம் நீக்கிட்டு சில கட்டுப்பாடுகளை மட்டும் நாய் ஓனர்களுக்கு விதிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அரசாங்க துறை ஒன்று முடிவு பண்ணி தடையையும் போட்டிருக்கு. என்னதான் அது கேஸ் ஆகி அதுக்கப்புறம் தடை நீக்கப்பட்டிருந்தாலுமே அரசு இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணணும், அதாவது துணை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நாய் வகையை நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணியிருக்கணும். அதை வளர்க்காமல் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது போடாமல் இருந்திருக்கணும். ஆனால் ஃபோட்டோவை திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காரு துணை முதலமைச்சர். அவருக்கு இந்த அரசியல் புரிதல் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த நாயுடைய விலை எவ்வளவு தெரியுமா? துணை முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய இந்த நாயுடைய அதிகபட்ச விலை 1,50,000 ரூபாயாமாம். குறைந்தபட்சமா இதனுடைய குட்டியை நீங்க 75,000 வாங்கலாமாம்.